வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக ஒளி தத்துவம் எப்படி உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது. அதுக்கு ஒரு கிரகமும் உங்க ஜாதகத்துல எத்தகைய தன்மையை பொறுத்து அது நல்ல பலனாகவும் சாதகமான பலனாகவும் சாதகமற்ற பலனாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசி எப்படி ஒரு தன்மை, எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்தது, அந்த வீடு எந்த ஒரு அமைப்பு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது, அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக வருகிறது. 6னாவே பார்த்தீங்கன்னா கடன் விஷயங்கள், அடுத்தவங்கள பணம், பகை, வம்பு, வழக்கு, நோய், உடல் உபாதை என்று குறிக்கக்கூடிய அந்த 6வது பாவம், 6வது வீடே பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் 6வது வீடாக வருவதனால் பொதுவாக கண்ணியின் அதிபதியாகிய புதன் கடனை கொடுக்க வல்லது, அடுத்தவங்களோட மணி கொடுக்க வல்லது, உடல் நல கோளாறு, குறிப்பாக நர்வ்ஸ் ப்ராப்ளம். ஏன்னா புதனே நர்வ்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வர்றதுனால நரம்புகள் சம்மந்தப்பட்ட நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகமாக இருப்பதனால் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல வம்பு வழக்கு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் இல்லாத ஒரு விஷயம், அது மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக கன்னி வருவதனால் வாய்ப்புகள் குன்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாம் இருந்தும் மேல வர முடியலைங்கிற ஒரு 6ஆம் வீட்டு அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடியது கன்னி ராசி. அது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறத வச்சு அந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம். அறிவு கூர்மை உள்ள ஒரு ராசிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்னி வலுக்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு கூர்மை உள்ளவரும், டீட்டெயில்டா ஒரு விஷயத்துக்குள்ள டீப்பா போகக்கூடியவரும், ரிசர்ச் பண்ணக்கூடியவரும், ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ், கணிதம், அறிவு சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கெட்டிக்காரராக இருப்பதும், இன்றைய காலத்தாகிய மொபைல் ஃபோன் இந்த மாதிரி நம்ம கையில யூஸ் பண்ணி அதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் நோண்டுறது, நிறைய ஆப்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த கன்னியின் காரத்துவங்கள் தான். ஃபோன், மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே. ஸோ அதை தான் இந்த கன்னி ராசி குறிக்குது. அது காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியாக வருகிறது. அது உபய ராசியாக வருகிறது. ஸ்தரமும் இல்லை, சரமும் இல்லை, உபயமாக வருகிறது. தத்துவ அடிப்படையில், இயற்கை தத்துவ அடிப்படையில பாத்தீங்கன்னா அது நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை, நீரும் இல்லை. அது நிலம், எர்த்து, நிலம் தத்துவ ஒரு ராசியாக வருகிறது. சரி, இத்தகைய ஒரு கன்னி ராசி என்னென்ன நட்சத்திரம் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரத்தின் 3 பாதமும், அஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தின் 2 பாதமும் உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. சரி, அந்த கன்னிராசியின் அதிபதியாகிய புதன் வீட்டில் எந்த ஒரு கிரகம் நீச்சம் அடைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் நீச்சம் அடைகிறது. எங்க புத்தி கூர்மை அதிகமாகுதோ, லாஜிக்கல் திங்கிங் அதிகமாகுதோ, அந்த இடத்துல கேரு, எமோஷன்ஸ், காதல், அது எல்லா விஷயத்தையும் காட்டக்கூடிய, உறவை காட்டக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அறிவு இருக்கிற இடத்துல காதல் இருக்காது, அன்பு இருக்காது. அன்பு காதல் இருக்கக்கூடிய இடத்துல அறிவு இருக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதையே நம்ம புரிஞ்சுக்கலாம், லேட்டரல் திங்கிங் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்ணிலேயே சுக்கிரன் நீச்சமாகுதுன்னு என்ன அர்த்தம்? சுக்கிரனுங்கிறது என்ன? சுகம், சிற்றின்பம், பெண்கள், உடலுறவு, காதல் வயப்படுறது, எமோஷனல் ஆகுறது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணில நீச்சம் மாறாருன்னா அறிவு இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அறிவு என்ன சொல்லுது, பிரெயின் என்ன சொல்லுது மட்டும் தான் செய்வான். மனசு என்ன சொல்லுதுங்கிறது செய்ய மாட்டான்னு அர்த்தம்.
அதே சமயத்துல எமோஷனலான பீப்புளுக்கு வந்து அறிவு கொஞ்சம் வேலை செய்யாதுன்னு அர்த்தம். இதே நம்ம லேட்டரல் திங்கிங்கா புரிஞ்சுக்கலாம். சரி, இதுல ஒரு கிரகமும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும் பொழுது, குரு வந்து கண்ணியில இருப்பது கன்னிக்கு மிகவும் நன்று. ஏன்னா எந்த ஒரு சுபகிரகமும் கண்ணியில இருப்பது நன்று. குரு வந்து பகை பெறுகிறார் கன்னியில. ஏன்னா புதனுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை. ஒரு சுமாரான பலனை கொடுக்கும். கன்னி வலுக்கும். அறிவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். கடன் ஈஸியா கிடைக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா உண்டு. குரு தசை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். சனி கண்ணியில் இருக்கும் பொழுது நட்பு வீட்டில் இருக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கணும். சனி வந்து ஒரு நட்பு வீட்டில இருந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தவறு இல்லை. அதே சமயத்துல செவ்வாய் இருப்பது தவறு. ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகவே ஆகாது. கன்னி செவ்வாயினே சொல்லுவாங்க. கன்னி சில செவ்வாய் இருக்கிறது செவ்வாய்க்கு நல்லதில்லை. ஆனால் தன் வீடு ஆகிய மேஷத்தை 8ஆம் பார்வையா பார்ப்பதனால் மேஷம் வந்து வலு பெறுகிறதுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். சுக்கிரன் கண்ணியில் இருக்கிறது முதலே சொன்ன மாதிரி நீச்சம் அடைகிறார். அங்க புதன் இருந்தா மட்டும்தான் நீச்ச பங்கம் ஆகும். அல்லது புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகும். அல்லது சுக்கிரன் குருவின் பார்வையிலேயோ ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையிலோ இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகும். இல்லாவிடில் சுக்கிரன் நீச்சம், அதாவது வலு இழக்கிறார் எங்க கண்ணியிலைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சுக்கிர திசைக்கும் சுக்கிரனின் காரத்துவம் ஆகிய இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய விஷயங்கள், காதல், லக்ஸுரி லைஃப், வண்டி, வாகனம், வீடு, அது மாதிரி விஷயத்துக்கு இது நல்லதில்லை. அதே மாதிரி புதனே கண்ணில் இருப்பது நல்லது. ஆட்சி பலம் பெறுகிறார். திருகோணம் அது வந்து மிகவும் ஒரு வலுவான ஒரு இடமாக புதன் ஆட்சி பெறுவது ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான விஷயம். அறிவு கூர்மை, அதிபுத்திசாலி, நல்ல ஒரு பர்சனாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கன்னி வலுக்கதான் செய்யும் புதன் ஆட்சி பெறும் பொழுது. அடுத்தபடியாக சூரியன் வந்து கன்னியில இருக்கும் பொழுது தவறில்லை. சூரியன் நட்பு வீட்டில தான் இருக்கிறார். எந்த விதத்திலையும் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் இல்லை. சூரியனுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் தான், தவறில்லை. சந்திரன் கன்னியில் இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரராகி அந்த கன்னி ராசியோட தீர்க்கமான ஒரு அறிவு, மைன்யூட்டா யோசிக்கக்கூடியது, டீட்டெயில்டா போகக்கூடிய அறிவு, அந்த சந்திரனே மனோகாரகன் என்பதனால் அத்தகைய ஒரு தன்மை ஜாதகருக்கு கொடுக்கும். அதுவும் தவறு இல்லை. ஸோ இதுதான் ஒரு கிரகமும் கண்ணியில் இருக்கக்கூடிய பலன். ராகு இருந்தால் கண்ணியை கெடுப்பார், கேது இருந்தால் கண்ணியை கெடுப்பார். பட் என்னதான் இருந்தாலும் கன்னி ராகு வந்து ஓரளவுக்கு நல்ல யோக ராகுவாக கருதப்படுகிறது. ஸோ அதனால தவறு இல்லை. இதுதான் வந்து ஒரு கிரகமும் கண்ணியில் இருக்கக்கூடிய தன்மை. இந்த கன்னி உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருகிறது, லக்னம் எந்த லக்னம் பொறுத்து அடங்குது. நீங்க வந்து சிம்ம லக்னமா பொறுத்திருந்தா கன்னி 2ஆம் வீடா வருகிறது. அதே தனுசு லக்னமா பொறுத்திருந்தால் கன்னி 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானம் வீடா வருகிறது. எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்தது, என்னென்ன கிரகம் உங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறது நீங்க பார்த்து தக்க பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.